சொல்லுங்க சார். நம்ம பிளான் படி எல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல? நல்லபடியா போயிட்டு இருக்கா ஆதி. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல? அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆதி. நீங்க சொன்னது மாதிரி சினிமா ஃபைட்டரை மித்ரா கார்ல அடிபட்டு விழ வச்சு மித்ராவை ஆக்சிடென்ட்னு நம்ப வச்சிட்டோம். பயந்து போன அந்த மித்ரா நீங்க சொன்ன மாதிரி காரை நிறுத்தாம தான் போனா. காரை சேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அவகிட்ட இருந்து ஆதாரம் எதனா கிடைச்சதா? ஆதாரம் எதுவும் கிடைக்கல ஆதி. டிரைவிங் லைசன்ஸோட இல்ல, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றா. அவ சொல்றது எதையும் நம்பாதீங்க. எப்படியாவது அவகிட்ட இருந்து எவிடன்ஸ் எதனா கலெக்ட் பண்ணிடுங்க. மித்ரா திரும்ப திரும்ப உங்க அம்மாவோட பேரையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் அதை நம்பாத மாதிரியே நடிச்சு மித்ரா பேரண்ட்ஸ் நம்பரை கொடுன்னு வாங்கி நான் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு அவங்கள விசாரிச்சேன். நீங்க சொன்னது மாதிரி அவங்க மித்ராவோட உண்மையான பேரண்ட்ஸ் கிடையாது, போலி ட்ராமா ஆர்டிஸ்ட். மித்ரா கிட்ட என்கொயரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. அவளோட உண்மையான பேரண்ட்ஸை கொஞ்சம் சீக்கிரம் வர வைங்க. வந்தது போலியான பேரண்ட்ஸு. உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, பெண்டிங்ல இருக்கிற எல்லா கேஸையும் உன் மேல போட போறேன்னு மித்ராவை நான் நல்லா மிரட்டினதுக்கு அப்புறம் பயந்துக்கிட்டு உண்மையான பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரை கொடுத்தா. அதுவும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால வீட்டு அட்ரஸை எழுதி வாங்கியிருக்கேன். சார், நீங்களே கொஞ்சம் அவங்கள நேரில் போய் விசாரிச்சு அவங்கள எப்படியாவது ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருங்க. நான் அதை தான் செய்ய போறேன் ஆதி. மித்ரா கொடுத்த அட்ரஸ்க்கு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டுன்ற தகவலை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சுமா? நேரம் போய்கிட்டே இருக்கு. உங்க தங்கச்சி வர்றாங்களா இல்லையா? அவங்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உட்காருங்க. கொஞ்சம் இருங்க சாமி, கடைசியா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. யாரு? நந்தினி ஃபோன் பண்றா. ஒருவேளை என்னைய சிறப்பு பூஜை கூப்பிடுறாளோ? அவ தங்கச்சி அனுப்பி வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிட்டேன். இதுல இது வேறையா? அப்புறம் எனக்கு பூஜை தான். ஹலோ நந்தினி, என்ன சிறப்பு பூஜையெல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கா? பூஜையெல்லாம் சிறப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க நான் தான் டென்ஷனா இருக்கேன். டென்ஷனா இருக்கியா? ஏன் நந்தினி? அதான் பூஜையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? கூல் ஆயிரு, பி ஹாப்பி. நீங்க வர ஆண்டி, மித்ரா இன்னும் பூஜைக்கே வரல. அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. மித்ரா கிளம்பிட்டாளா இல்லையா? அதெல்லாம் எப்பவோ கிளம்பியாச்சு. அகிலா கிட்ட டிராமா பண்ணி அவகிட்ட சம்மதம் வாங்கி அவளை இங்க இருந்து கிளப்பி அனுப்பியிருக்கேன். அவ கிளம்புற நேரத்துக்கு இந்நேரம் அங்க வந்து சேர்ந்து இருக்கணுமே. மித்ரா இன்னும் வரல ஆண்டி. அவளுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? என்ன சொல்ற நீ? ஆண்டி, வீட்டை விட்டு கிளம்பின மித்ரா நிச்சயமா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டான். எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுது. இல்ல நந்தினி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ தேவையில்லாம குழப்பிக்கிறியோன்னு தோணுது. இங்க பாரு, அவ போன்ல சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. ஆண்டி, அப்படி பார்த்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அவ கிளம்பின நேரத்துக்கு இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. இன்னும் வரலையே. கரெக்ட் தான், வந்திருக்கணும். ஒருவேளை வண்டி ஏதாவது வழியில பஞ்சர் ஆகி பிரேக் டவுன் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தா? அப்படி ஏதாவது இருந்தா மித்ரா கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்திருப்பா. அர்ஜென்சி அவளுக்கு என்னன்னு தெரியும்ல. அப்போ நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறனா எதை நினைச்சு நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எனக்கு என்னமோ ஆதி மித்ராவை கடத்திருக்கலான்னு டவுட்டா இருக்கு. இல்ல நந்தினி, ஆதி எப்பவும் அப்படிலாம் பண்ண மாட்டான். இல்ல ஆண்டி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஆதி தேடிட்டு இருக்கிற ஆதாரம் அவன் கைக்கு கிடைக்காததுனால கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டு மித்ராவை கடத்திருக்கலான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நந்தினி, நீ சொல்ற பாயிண்ட்டும் யோசிக்க வேண்டியதுதான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆதி என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை நம்ப முடியாது. சரி நந்தினி,
நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல நான் அவனுக்கு எப்படி செக் வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க ஆண்டி? நீ பூஜையை முதல்ல நல்லபடியா முடி. மித்ரா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரி. மித்ரா எங்க போயிருப்பா? இப்ப போடுற போட்ல தானா வருவா. வனஜா, ரெடி ஸ்டார்ட். யோ இங்கே வாயா. சொல்லுங்கள் சார். இந்த அட்ரஸ் எங்கேயா இருக்கு? நேராக போய் லெஃப்ட்டில் திரும்புங்க சார். இந்த லெஃப்ட்லையா? ஆமாம் சார். சரி, வண்டி எடுங்க. வண்டி நிப்பாட்டு. சார், அந்த பொண்ணு சொல்லியிருக்க வீடு தான் சார். டோர் நம்பர் 1/59 சொன்னாங்க. இந்த தெருவில் தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம வண்டியை இங்கே நிறுத்தக்கூடாது. அந்த பக்கமாக ஓரங்கட்டு. ஓகே சார். இங்கே பாருங்க எல்லாம் சார். என்ன எவ்வளோ லேட்டு? பக்கத்தில் விசாரிச்சுட்டு இருந்தேன் சார், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ வாமா என் கூட. ஓகே சார். இந்த வீட்டு நம்பர் தான். சார் கேட்டு பூட்டி இருக்கு சார். நீ போய் அந்த வீட்டில் இந்த வீட்டுக்காரங்களை பற்றி விசாரிச்சுட்டு வா. ஓகே சார். நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன ஏன் இப்போ டென்ஷனா வர? என்ன நடந்துச்சுன்னு தெரியலக்கா. அதனால தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒண்ணு புரியலையே. வனஜா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பில்டப் எல்லாம் பண்ணாம என்ன விஷயம் சொல்லு. ஐயோ அக்கா, சேலத்துக்கு ஆபீஸ் விஷயமா போயிட்டு வரேன்னு சொன்னாலே மித்ரா. இப்ப போன் பண்ணா அவ போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. இதுக்காக தான் நீ இவ்ளோ சத்தம் போடுறியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? கல்யாண நேரத்துல மித்ராவை அனுப்பி வச்சதே பெரிய தப்பு. நான் உங்களை தப்பு சொல்லலக்கா. மித்ரா எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு போன் பண்ணனா அவ போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவ போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கும். இல்ல கார்ல போறதுனால செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. இதுக்காக போய் எதுக்காக இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க சொல்ற மாதிரி போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற ஆள் கிடையாதுக்கா அவ. அதுவும் இல்லாம அவ போகும்போது பவர் பேங்க்ல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி தான் எடுத்துட்டு போனா. அப்படி இருக்கும்போது சார்ஜ் இல்லாம போன் எப்படிக்கா ஆஃப் ஆகும்? வனஜா, நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு என்னமோ மித்ரா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி இருப்பாளோன்னு பயமா இருக்கு மாமா. என்ன உளர்ற? நான் உளரலக்கா, உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மை? ஆதி மித்ரா கல்யாணம் நடக்கிறது பிடிக்காதவங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி மித்ராவை கடத்தி வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குக்கா. ஏய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. நான் உளரலக்கா, கற்பனையிலயும் சொல்லல. கண்டிப்பா மித்ராவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. அவ பெரிய ஆபத்துல இருக்காக்கா. இவ்ளோ கன்ஃபார்ம்டா சொல்றேன்னா அப்போ உனக்கு யார் மேலயோ சந்தேகம் இருக்கு. மித்ராவை யார் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிற? அது 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 வேற யாரும் இல்லக்கா, நம்ம ஆதிதான். யார்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?
தொலைச்சிடுவேன். நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்லக்கா, ஆனா என் மனசுல இருக்கிறத நான் இன்னைக்கு சொல்லிதான் தீர்வேன். ஆதிக்கு ஆரம்பத்துல இருந்து மித்ராவை பிடிக்கவே இல்ல. அவகிட்ட அவ எப்பவுமே வெறுப்பாதான் நடந்துட்டு இருக்கான். இது உங்களுக்கே தெரியும்லக்கா. இப்ப கூட நீங்க தான் ஆதிக்கும் மித்ராக்கும் வலுக்கட்டாயமா கல்யாணம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இது பிடிக்காத ஆதி எப்படி கல்யாணம் வேணவே வேணான்னு உங்ககிட்ட சொல்றதுன்னு பயந்துகிட்டு மித்ராவை கடத்தி வச்சிருக்க கூடாதுக்கா. வனஜா, உன்னோட கற்பனை எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆதி நடந்துக்க மாட்டான். சரிங்க மாமா, ஆதி இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான்னு நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆதி பண்ண மாட்டான் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆதி ஏன் இப்படி நடந்துக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. என்னம்மா, ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், அந்த அம்மா சொன்னதுல இருந்து மித்ரா சொன்ன தகவல்லாம் சரியா தான் சார் இருக்கு. ஸோ மித்ரா நம்மகிட்ட கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கா. நரேன், நீ அந்த ஸ்பாட்ல இருக்கிற வீட்டுக்கு வாயா. சார், ம், சொல்லுங்க சார். வாயா. நரேன், நீ என்ன பண்ற? இந்த வீட்டை பார்த்தா டவுட்டா இருக்கு. இந்த கேட்ல ஏறி குதிச்சு பின்பக்கமா யாராவது இருக்காங்களான்னு பாரு. சரிங்க சார். மித்ராவை காணுமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்படித்தான் சொல்றா வனஜா. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஆதிதான் மித்ராவை கடத்திருப்பான்னு தைரியமா அகிலா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வேற சொல்றான். வனஜா ஆண்டி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அவளை விடுமா. மித்ராவை உண்மையிலேயே காணலையா, இல்ல வனஜாவும் மித்ராவும் சேர்ந்து இப்படி பண்றாங்களான்னு டவுட்டா இருக்கு. என்ன வனஜா, மித்ராவுக்கு ஃபோன் பண்ணியா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அக்கா, மித்ரா போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இது வரைக்கும் அவகிட்ட இருந்து ஒரு தகவலும் தெரியல. என்னக்கா இது? மித்ரா விஷயத்துல நீங்க இவ்ளோ அலட்சியமா இருக்கிறது எனக்கு சரின்னு படல. நீங்க ராஜ்யசபா எம்பி தானக்கா? அப்புறம் என்னக்கா, உங்க செல்வாக்க பயன்படுத்தி கமிஷனருக்கு போன் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்கக்கா. இப்பதான் பொண்ணுங்க விஷயத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு பக்குன்னு இருக்கு. சீக்கிரம் விசாரிச்சு பாருங்கக்கா. அசைய மாட்டேங்கிறா. அக்கா, மித்ரா போன் தானே ட்ரை பண்ணீங்க? போன் சுவிட்ச் ஆஃப்னு தானே வருது? ஆமா. அக்கா, நீங்க பேசாம கமிஷனர் கிட்ட அன்அபிஷியலா ட்ரை பண்ணி என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்கக்கா. மா, ஒரு நிமிஷமா.
நான் எல்லாத்தையும் கேட்டு தான் இருந்தேன். நீங்கள் கமிஷனருக்கெல்லாம் கால் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏன் அம்மாவுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாலாம் கொடுக்குறீங்க? நான் என்ன இப்ப முட்டாள்தனமான ஐடியா கொடுத்தேன்? வெளிய கிளம்பி போன மித்ராவோட செல்லு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ யாராவது கடத்தி இருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல போலீஸ்க்கு போன் பண்றதுதானே புத்திசாலித்தனம். அதத்தான் நானும் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன முட்டாள்தனம்? அம்மா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அன்அஃபிஷியலாக மித்ரா விஷயத்தை டீல் பண்ண சொன்னால் கூட விஷயம் எப்படி மீடியா லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மீடியாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க சும்மா இருப்பாங்களா? நீ என்ன ஆதி சொல்ற? அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த நேரத்தில் கல்யாணம் பொண்ணு காணும்னு தெரிஞ்சா என்ன எழுதுவாங்கன்னு தெரியும்லப்பா. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்ல போல நம்ம செல்வாக்கையும் அதிகாரத்தையும் தப்பாக பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு எழுதுவாங்க. அடப்பாவி, ஆதி சொல்றது 100% ரைட். கண்டிப்பா அப்படிதான் எழுதுவாங்க. எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஆதி சொல்றத நானும் கூட ஏத்துக்கிறேன். அப்ப மித்ராவோட நிலைமை? கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதி, மித்ரா கடத்தப்பட்டிருக்கலான்னு வனஜா சந்தேகப்படுறா. அதை நானும் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பாக யாராவது மித்ராவை கடத்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன குழப்பறா? நீ என்ன சொல்ற ஆதி? மித்ராவை யார் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிற? வேற யாருமா கடத்திருப்பாங்க? இதெல்லாம் நந்தினியோட வேலையாக தான் இருக்கும். இவனு புதுசா உளறிட்டு இருக்கான். நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்க விட மாட்டேன்னு நந்தினி ஏற்கனவே இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த ட்ரை பண்ணவதானம்மா. அதனால நீங்கள் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக அவ தான் மித்ராவை கடத்திருக்கணும். இல்ல அது எப்படிக்கா? நந்தினியில இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டோமோ? இப்ப எப்படி சமாளிக்கிறது? அப்படியா? மித்ராவை நந்தினி கடத்திருக்க மாட்டான்னு நீங்க எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? மித்ரா நந்தினியோட தங்கச்சிய விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஐயோ, என்ன சித்தி, நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா நந்தினிக்கும் மித்ராக்கும் கனெக்ஷன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் போல் இருக்கு. ஆதி, என்ன நீ திடீர்னு என்னமோ கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இப்போ நந்தினி எத்தனை வாட்டி உங்ககிட்டயும் ஆதிக்கிட்டயும் மூக்கறுப்பட்டு ஓடி போயிருக்கா. அவளுக்கு உங்க ரெண்டு பேரை பார்த்தாலே நடுங்கும். அப்படிப்பட்டவ இந்த வீட்டு பொண்ணை போய் அவ கடத்தி வைக்க முடியுமாக்கா? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஆதி மித்ராவை கடத்திருப்பான்னு உனக்கு ஆதி மேல சந்தேகம் வந்தது. ஆனா நந்தினி கடத்திருப்பான்னு ஆதி காரணத்தை சொன்னா உனக்கு நம்பிக்கை வரல. அது அது இவளுக்கு என் மேல மட்டும் டக்குன்னு சந்தேகம் வந்துடும். இருந்தாலும் இது நல்லது இல்லையே. எப்படியாவது திருப்பி போட்டுற வேண்டியதுதான். ஆமாக்கா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிச்சு பார்த்தேன். கரெக்ட் தான். ஆதி சொல்ற மாதிரி நந்தினி மித்ராவை கடத்தி இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குக்கா. அவளுக்கு மறுபடியும் அடி வாங்குறதுக்கு நேரம் வந்துருச்சு போல இருக்கு. மா, மித்ராவை யார் வேணா கடத்திருக்கட்டும், அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. எப்படியோ போய் தொலைங்க. நீங்க போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, போ என்ன முறைக்காம போ.